தான் அது அந்த இருக்கிறதுலே நெருக்கடியான இடத்த தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு விரும்புகிறது. இப்படியும் சின்ன பசங்க கரண்ட் கம்பத்துலயும் மரத்துலயும் ஏறுவாங்க. நேத்து சார் அந்த சுவர்ல எல்லாம் ஏறக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருந்தாங்களாம். அதுல ஏறி நாகப்பட்டினத்துல தேவாலயத்துலன்னு சொல்றாங்க. அந்த சுவர் உடைஞ்சு விழுந்துருச்சு சார். அதுக்கு ஒரு வழக்கு போட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் பண்ணுவாங்க. அது போல் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். உங்களுக்கு அசம்பாவிதம் இல்லாமல் நன்றாக நடக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நிர்வாகம் என்ன செய்யும் என்றால், இருக்கிறதுல கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், ஓகேவா, குரூஷியல் ஜங்ஷன் இல்லாமல் அது பார்த்தீங்கன்னா, விஜய் பொறுத்த வரைக்கும் மக்கள் அங்கே வந்துடுவாங்க, அவருக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. ஸோ கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் ஒரு அவுட்டரில் ஒரு இடத்த பார்த்துட்டு, சார் இந்த இடத்துல நீங்கள் நின்று பேசிங்கன்னா இங்கே க்ரௌடு பூரா எங்கிட்ட நிற்கும், ஏறுறதுக்கு பக்கத்தில் மரமே இல்லை, கரண்ட் கம்பமும் இல்லை, அது போன்ற இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். இவங்க தான் 10-15 இடம் கொடுக்குறாங்களே, இவங்க வேணுக்குன்னு இதை பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு தோணுது. விஜய் அவர்கள் நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு நல்ல ஒரு ரெட்டாரிக் அப்படின்ட்டு தான். இன்னொன்று சார்,